எல்லாருக்கும் வணக்கம். இது கேடிஎம் விலாக்ஸ். இது எங்களோட ஃபர்ஸ்ட் vlog. இதோட சப்ஜெக்ட் என்னன்னா, நாங்கள் ஊர்லேருந்து மதுரை போயிட்டு மதுரையிலேருந்து ஒரு வந்தே பாரத் ஜேர்னியை எம்பார்க் பண்ண போகிறோம் டு பெங்களூர். ஸோ அதை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். எங்கள் vlogோட மெயின் ஃபோக்கஸ் ரேண்டம் திங்ஸ், ஸ்மால் ரேண்டம் திங்ஸ். நாங்கள் மதுரைக்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் என்ட்ரிங் மதுரை. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்டாக இருக்குது. ராத்திரிங்கிற ஃபீல் கொஞ்சம் கூட இல்லை. அதனால தான் மதுரைக்கு இல்லை மதுரை சுற்றி இருக்கிற இடங்களுக்கெல்லாம் தூங்கா நகரம் என்ற பேர். அதனால நான் வந்து பாருங்கள் எவ்வளோ பஸ் வருது, பலன்னு காரெல்லாம் போகுது. இது வேறு ஏதாவது சிட்டியில் பார்க்க முடியுமா? கொஞ்சம் ரேர் தான். நான் வந்தது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஏர்லி மார்னிங் 3 AM அப்படி கிளம்பினேன். இது ஒரு 4 மணி பக்கத்தில் எடுத்த வீடியோ. நம்ம திரும்பிட்டு இருக்கோம் ஜங்ஷன் போகிற வழியில். அண்டு இப்போவே என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி எல்லாம் லைவ்லியாக இருக்குது. அலூஃபாக இல்லை, ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் லைவ்லியாக இருக்குது. தனியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு பயமே இல்லை இந்த சிட்டியை பொறுத்தவரை. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். we are going to take the left to the station and now I'm going to show you Vande Bharat. ஃபைனலி வந்தாச்சு. இங்கே பார்க்குறது நீங்கள் வந்தே பாரத் இந்த பிளாட்ஃபார்ம். பிராண்ட் நியூ ட்ரெயின். 1.5 years தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இனாக்ரேட் ஆகி. ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் வந்தே பாரத்தோட ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஸ்பீட் அண்ட் கிளென்லினஸ். ஸோ என்னை பொறுத்தவரை இது ரெண்டுமே இந்த ட்ரெயினில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன். ஸோ அப்படி ட்ரெயின்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகிட்டு ஸ்பேஸையை பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. அடிச்சு பிடிச்செல்லாம் ஏற முடியாது. அந்த டோர் இஸ் ஸோ வெல் கெப்ட் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஸோ க்ளீன் அண்ட் ஸ்பேஷியஸ். ஸோ இப்போ நான் டோர் பக்கத்தில் போகிறேன், ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் அண்ட் பிங்கோ, தேர் வி கோ. பாருங்கள் சீட் ஸ்பேஸே பாருங்களேன் எவ்வளோ நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. வந்தே பாரத் டெஃபினெட்லி ஒரு வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் ட்ரெயின் பேசஞ்சர்ஸ். நீங்கள் சிட்டிங் ட்ரெயினில் கவர் பண்ணணுன்னா டெஃபினட்டாக இந்த ட்ரெயினை கன்சிடர் பண்ணணும். ஜஸ்ட் லுக் அட் இட். நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் ட்ரெயினில் சிட்டிங் எக்ஸ்பிரஸில் எப்படி போயிருக்கீங்களோ தெரியாது. பட் மதுரை டு பெங்களூர் வரும்போது ஐ திங்க் யூ ஷுட் ரியலி கன்சிடர் திஸ். பிகாஸ் பாருங்கள் நடக்கிறதுக்கும் சௌகரியமாக இருக்குது, கால் நீட்டிக்கிறதுக்கும் சௌகரியமாக இருக்குது. வயசானவங்களுக்கு அதுதான் பிரச்சனையாக இருந்திருக்கு. பட் இந்த ட்ரெயின் டஸ் ஜஸ்டிஸ் டு ஆல் தி ப்ரைஸ் தட் யூ பே. ஸோ இது ஃபேர்லி காலியாக தான் இருக்குது. லேட்டர் ஆன் திருச்சி பக்கத்தில் ஃபில் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரெயினோட ட்ரெண்ட் அப்படி. நீங்கள் ஏறும்போது இவ்வளோ கூட்டம் தெரியாது. பட் பாருங்கள் இட்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் டோர். ஆனால் திருச்சி பக்கத்தில் வரும்போது வாஷ்ரூம் கண்டிஷன் பாருங்கள். ஐஆர்சிடிசியோட மெயின் ஹைலைட்டே தான். லைக் திஸ் ட்ரெயின் இஸ் ஸோ வெல் கெப்ட் அண்ட் தே என்ஷூர் டு கீப் க்ளீனிங் இட் எவ்ரி டைம். ஸோ நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் சிவிக் சென்ஸ் வேணும். பட் நீங்கள் நுழையும் போது உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்டாக இருக்காது. பாருங்கள் இது வாட்டர், நியூஸ் பேப்பர் எல்லாம் கொடுத்துருவாங்க சீட்டு பக்கத்தில். அப்புறம் பெட்டி ப்ராவிஷன்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். நீங்கள் அப்ராட் போகணுன்னா கூட யூ கேன் ஈவன் ஸ்லைட் இன் ஒன் ஆஃப் யுவர் பிக்கெஸ்ட் சூட் கேசஸ். விண்டோஸ் நல்லா இருக்குது. ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் டேக் ஆஃப். அப்படியே ஸ்லோவாக ஆரம்பித்து உங்களுக்கே அந்த ஸ்பீட் தெரியும். இன்னொரு 1 minute உங்களுக்கு ஸ்பீட் 5:15 AM கிளம்பிடுச்சு. கிளம்பணுன்னா டாட்டாக கிளம்பிடுச்சு. உங்களுக்கு இந்த ஸ்பீட் உட்காரும் போது நல்லா தெரியும். பாருங்கள் இத்தனை காத்தால இவ்வளோ மதுரையில் மட்டும்தான் இந்த மாதிரி க்ரௌடில் நம்ம பார்க்க முடியும். So it's going and slowly picking speed. என்னை பொறுத்த வரைக்கும் so far it is a very clean station. கூட fairly clean-ஆக தான் இருந்தது to be frank. ஸோ இப்படி போயிட்டுருக்கு. slowly picking up pace which is good. And now if you have to see டீ காஃபி கொடுத்துருவாங்க, ஒரு குக்கி கொடுப்பாங்க, சாய் கொடுப்பாங்க. இது பாருங்கள் டெய்ரி பவுடர். என்ன பிராண்ட் இது? வாக் பக்ரி. நாட் பேட். வாக் பக்ரிங்கிறது வெரி குட் பிராண்டுங்க. அப்புறம் இதை வச்சு மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகரும் கொடுப்பாங்க, நமக்கு என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் குக்கீஸ் கொடுத்துருக்காங்க விச் இஸ் குட். பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் 6 மணி பக்கத்தில் வந்துட்டோம். யூ கேன் சி வியூ கூட பாருங்கள் ஜன்னல் பெருசாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல், வடை அண்ட் கேசரி. இது பைனாப்பிள் கேசரின்னு நினைக்கிறேன், பார்க்கும்போதே தெரியுது. ஒரு கப் கேக். இதுதான் ட்ரெடிஷ்னல் மெனு இந்த ரூட்டுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். டேஸ்ட்டும் பரவாயில்ல, ஓரளவு நல்லா தான் இருந்தது. ஸோ இட் வாஸ் குட் ஆக்சுவலி. பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 10 AM. நான் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் வெரி க்ரௌடட். பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம், கிருஷ்ணராஜபுரம்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதனால மெஸ் தெரியாது. ஸ்லோலி ட்ரெயினோட ஸ்பீடை குறைச்சிட்டே வருவாங்க. அண்ட் தென் நீங்கள் பார்க்குறதெல்லாம் டுவர்ட்ஸ் கேஆர்புரம். நாட் ஆல் வந்தே பாரத் ஸ்டாப் இன் கேஆர்புரம், பட் இது நிற்கிது, இது விச் இஸ் வெரி ஈஸி. இதுக்கப்புறம் கண்டோன்மெண்ட் தான் லாஸ்ட் ஸ்டேஷன். Finally, we are here in Bangalore. It was a good journey. I recommend anybody who's traveling from Madurai to Bangalore to take